ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு, தோசைக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் உள்ள இருக்குது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா வறுக்காத ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை தான் எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை கிடச்சிச்சு, இல்லை பச்சை வேர்க்கடலை இருந்தால் கூட ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்குமே பருப்பு நல்லா வறுபட்டு வரும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை அப்படிங்கிறனால எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வரும். நான் சிம்மிலேயே தான் வச்சு வறுக்கிறேன். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியே ஃபுல்லாக கருகிரும். உள்ளே நல்லா வறுபட்டு வராது. ஃப்ளேவரும் மாறிடும். பாருங்கள் எப்படி பொறுமையாக வறுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து மேல் தோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வறுபட்டுரும். இந்த ஸ்டேஜில் பேன்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி விதை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய். சிம்மிலே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டோட கலர் நல்லா மாறி வரணும். ஏற்கனவே பேன் ஹீட்டாக இருக்கும், அதனால சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. இல்லைன்னா எல்லாமே டக்குன்னு கருகி போயிடும். கருகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இதையும் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலை நீங்கள் அந்த தோலோடவும் சேர்த்துக்கலாம், தோலை பீல் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். நான் தோலோடு தான் சேர்த்துக்கிறேன். அந்த வரமிளகாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் அளவுக்கு புளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு ஹைலைட்டாக கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இன்னும் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சட்னியோட டேஸ்ட்டை ரொம்பவே கூட்டி கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு தாளிப்பும் தேவையில்லை. நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.